Hello guys, welcome to my channel. நான் பஷு. வாங்க நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் ஒன் டேப்பில் போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் ஃப்ரெண்ட் கூட தான் ஜாயின் பண்ணேன். சரி அவன் கூட தான் விளையாடுறேன். காலேஜ்ல சேர்க்கிறதுக்கு அதான் நினைக்கிறேன். நான் இந்த கேம் விளையாடுறாங்க. வேல்ஸ் காலேஜ்ல இருந்து பண்றாங்க, எம்ஜிஆர் காலேஜ்ல இருந்து பண்றாங்க. அது அந்த பக்கம் போன உடனே உட்கார வச்சிருச்சு கரெக்டா. இங்கிட்டு இருக்கிற வரைக்கும் உட்காந்துருந்துச்சு ஆளு. இங்கிட்டு இருக்கிற எனக்கு தெரியும் இவன் நல்லா விளையாடுவான்ட்டு. அடிக்கொண்டே இவன் கூட விளையாட மாட்டேன். இவன் விளையாடுற கேமுக்கு தெரியும் இது காமெடியான விஷயம் தான், ஆனால் விளையாடுவேன். விட்டாச்சு. அடுத்து இதை வச்சு எங்கே போனான்னு தெரியல கைஸ். வெற்றியை நான் பிடிக்கிறதுக்கு வேணுமா கமெண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல்லை தட்டம் இருக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு வச்சிருக்கு. சரி பார்ப்போம். எவனுமே கண்ணில் பட மாட்டேங்க. பார்த்தேன், பட் அவன் என்னை பிடிச்சிருக்கான். நம்ம அதுக்கு இறங்கி குதிக்கணும். குடிச்சு தான் சொல்றதுக்குள்ள அவனே சுட்டு போட்டாயா. ரெண்டு பேர் மாற்றி கீழ் பண்ணிக்கிட்டோம்பா. நல்லா போச்சு. சூப்பர். தப்பிச்சேன் கைஸ். சுட்டு போட்டாங்க கைஸ். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு உங்களுக்கு அதுக்காக கண்டிப்பாக என்ன நோக்கி தான் பார்த்துருவாங்க. நம்ம உயிர் குடிக்கிறது நல்லது. சுட்டு இருப்பாங்க கைஸ். என்ன நோக்கி வராது. கைஸ் இவன் என்ன கைஸ் நம்ம பின்னாடி வந்து சொல்கிறான். சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஜஸ்ட் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் என் சேனலில். ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் இந்த மாதிரி நல்ல விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை கொடுக்க முடியும். கைஸ் டபுள் ஷூட் இல்லை கைஸ். கத்தி யூஸ் பண்ணலாமா? இது தெரியாம போச்சு. இதெல்லாம் பண்ணலாமா? வெற்றி இந்த கைஸ். இவன் எங்கேருந்து வரா? எவனை சொல்லலான்னு பார்த்தா இவன் வரா. எவனை சொல்லலான்னு பார்த்தா அவன் வரா. ஒன்றும் புரியலையே. சரி கொஞ்சம் சாப்பிடு. இவன் என்ன கைஸ் இப்படி விளையாடுறான்? இதெல்லாம் போய் வைக்க முடியுமா? தெரியாதே. பார்ப்போம்.
நான் அதை சுட்டா இவன் என்ன சொல்கிறா? சரி நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் உதவி அவங்க சுட்டுனே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த கேம். நல்லா தான் இருக்கு. அடாச்சி இவன் வந்து நோண்டான் கைஸ். நம்ம ஜெயிக்கிறது இந்த டைம் முடியாதுக்குள்ள மறக்காம நீங்கள் வீடியோ பார்க்க உங்களோட லைக்கை போட்டுட்டு பாருங்கள். ஸ்கில்லுக்கு எப்படியோ கொண்டே தீருவேன். இருக்கு இதையா போடும். செகண்டரி ஒன்றும் இல்லை, கத்தி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஏன்டா விளையாடுறேன். சரி விடுங்க. ரெக்வஸ்ட் கொடுத்தா கொடுக்காது தாங்கடா. தாங்கா 2 அடி தான் இருக்கும். தண்ணி அதில் தெளிக்கிறதுக்கு அப்போ இங்கே மட்டும் உள்ள மட்டும் ஏன் வந்து பக்கெட் எடுக்கிற செக் எடுக்கிற தண்ணி தெளிக்கிற அது மட்டும் ஏன் செய்யறேன். நான் கேட்க தான் போறேன் ஒரு நாளைக்கு ஏன் தண்ணி பக்கெட் செக் மட்டும் எடுத்துக்கிறீங்க அது மட்டும் ஏன் எடுக்கிறீங்க புதுசாக பக்கெட் செக் வாங்கி வச்சுருக்காரு. ஒரு 2 செக்கு தண்ணி தான் வரும் அந்த வாசலில் தெளிக்க. ஒரு பக்கெட் எடுக்க போகிறோம். கடமை பெருக்க மாட்டேங்க சும்மா சக்கில் தண்ணி மட்டும் தொலைச்சி விட்டு இந்த சைடில் நான் போகிறேன் இங்கே மட்டும் காஞ்சு கிடக்குது. அது வரைக்கும் தண்ணி கிடைச்சிச்சு காய்ஸ். கிச்சனாதீங்க 2 கிடைக்கும். அழகா பெருக்கி முடியாம தானே அவங்களே பெருக்கி காசு கொடுக்கலாம் செய்யணும் வேலையை தாங்கடா பெருக்கி விட்டா அழகா இருக்க போகுது வாசல். கொடுக்குடா கடத்திட்டு போகணும்னா அதுவும் கிடையாது இல்லை போவீங்களா? வந்துட்டாங்க காய்ஸ். நான் கடை இருக்குமா யாரோ கழுவி விட்ட மாதிரி தெரியல. அன்னைக்கு பார்க்கல இது வேற தெரியல. கொஞ்சம் வளவளப்பாயிரும். தேய்ச்சி விட்டா தான் நல்லா இருக்கும். நேற்று எங்கள் வீட்டில் ட்ரெயின் வலி குடிச்சு தொடப்பத்தை போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டேன். உடம்புலாம் கூட பிடிச்சி ஒரு பயிர் வாங்கணும். 2 வாட்டி வச்சுக்கணும். பாய் தூக்கிட்டு அந்த பிரஸ் போட்டு தேய்ச்சின்னு வை. நான் சர்ஃபு தான் போட்டு தேய்க்கணும். ப்ளீச்சிங் போட்டு அடைக்காது. இதுனா மெயின் ரோடு ஒன்றும் ஆகாது. அது உள்ளேருந்து வர்றதில்ல. பூச்சி கிச்சி கிருமிலாம் அது கொட்டி விட்டுறணும். அந்த சிங்க் இருக்குல்ல அந்த இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி விட்டுறணும். காப்பி சுற்றி போட்டு தொளிச்சிட்டு தேய்ச்சி அந்த வாடகைக்கு இதுவே கிடைச்சிச்சு எப்படி தெரியல. வீட்டில் சொல்லிட்டு ஓசியா கொடுத்துட்டாங்க. சரி ஓசியா கொடுத்தா எதை வேணா வாங்கிக்க. சரி வாங்க பார்ப்போம். அவுட் ஆகாமல் இந்த சைடு என்னங்க சுட்டுக்கிட்டே போடுறீங்களா? சரிப்பட்டு வராது. இல்லையோ மண்டே மண்டையோ இல்லை என்னது? ஆயிடாதே. என்னங்க பட்டு பட்டுன்னு சொல்கிறானுங்க கைஸ். எவன் கைஸ் அவன் என்ன சொல்கிறான்? பரவாயில்ல 4 நிமிஷம் இருக்கு இந்த மேட்ச். அது போதும். இந்த ஒரு மேட்சை முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்னங்க நான் சுத்தம் இங்கே பின்னாடி சுட்டேன் ஏடாயிடுச்சு கைஸ்.
அவங்கள சுட்ட அவள் என்ன சுட்டா மாற்றி மாற்றி சுற்றிட்டு கிடக்கும். பையன் தான் தெரியும் எடுத்து பசங்க இல்லாதப்பவே இவங்க அம்மா வந்தப்பவே 2 பசங்க வந்தானுங்க. வந்து உள்ளே போனால் கதவை அவங்க போயிட்டாங்க. அனாவசியம் வெளியே உள்ள பசங்க கண்டிப்பாக டைம் ஆகும் இதெல்லாம் முடிக்க. இவ்வளோ வரக்கூடாது. ரொம்ப வெறுப்பாது. ஒத்த ப்ரோ வெளியே ரோட்டில் வச்சு இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. அதாவது 4 கிலோ தானே இருக்கும். அதான் பாவமாக தெரியல. நோ ப்ரோ பிரேக்கனே இப்படி விளையாடுறானு நான் என்ன ப்ரோ சுனந்த வந்துட்டான். சரி என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அது போதும் நம்மளுக்கு. சுட்டுக்கிட்டே கிடக்காடுங்க. என்ன இவன் ஒருத்தனை தான் பிடிக்க முடியுது. என்னங்க அப்பா சுட்டா இப்படி வரான். அப்படிதான் பொறுமையா சுட்டவன் பழிக்கு பழி வாங்கிட்டானே. வந்து பழி வாங்கிட்டாது. சரி கொள்ளும். கண்டிப்பாக வேண்டிய பார்த்து விட்றான். தெரியும் சுடு. இந்த வேலை பார்த்தேன் ஆனால் அவுட்டிட்டேன். அது சி 2 நிமிஷத்தில் எப்படி இருக்கா ஜெயிப்பேன். மற்றவனே ஜெயிச்சிட்டான். 2 நிமிஷம் மாதிரி அலையே தான் போல. பரவாயில்ல எனக்கு கெயின் அடிக்க எனக்கு ஒரு ஆள் கிடச்சாச்சு. இதுக்குதான் ஒரு சில டூம்ஸை கூப்பிட்டு வரணுங்க. ஈஸியாக சூட்டாகுதுங்க. ஏன்டா அவன் எங்க பின்னாடி வந்து சுடுறான். சுத்தமாக இங்கே வரதாக புரியல. சரி விடுங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ தேவையில்லாத விஷயம். எங்க எவனும் சுட்டாங்க. எவனும் சுட்ட மாதிரி இல்லை. சரி சரிங்க இன்னொரு அவுட்டா ஒரு இது வாங்கியிருக்கோம். கில் எஃபெக்ட் வாங்கி பார்ப்போம். பேக் டு லாபி. சரி ஷாப்புக்கு போயிட்டு கில் எஃபெக்ட் வாங்குவோம். அது 600 ரூபாய்க்கு இருக்குது. நான் கேட்பாங்க ஆனால் கரன்சி வேணாம். வெப்பன் வேணாம். கேஸு சரி நான் வாங்காமலே இருந்திருப்பேன். சரி விடுங்க. போயிட்டு இன்வென்ட்ரியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். என்னங்க நார்மலாகவே ஒன்று கொடுத்துட்ருக்கானுங்க. சரி ஒரு நாள் இப்போ வந்து அழகாக சாவுங்க பார்ப்போம். இப்போ சாக மாட்டானுங்க. இப்போ நம்ம கூப்பிட்டோம்னா சாக மாட்டானுங்க. சுடும் போது எங்கேருந்து சொல்கிறாங்க. 10 செகண்டு சீக்கிரம் 10 சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ நான் சொல்லலாட்டி டைம் முடிஞ்சுதான். சரி இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் அப்புறமா உங்களுக்கு மோர் வீடியோஸ் வரும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரம் வர்ஷிதா. பாய்.